அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கார்டன்ஸ். தமிழ்நாட்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்க போகுது, அது லாஸ்ட் இயர் எந்த மாதிரி இருந்தது, அது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் எது, நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் எது, 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ இடங்கள், அது இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ இடங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டா அதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இடங்கள், மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்க்கு எவ்வளோ இடங்கள், அது என்ன மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் சீட் மேட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் தேவைப்பட்டால் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சொல்கிறோம். திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். ஸோ திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். சார், மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் தெலுங்கு மைனாரிட்டினா தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கு பேசுகிற மாணவர்கள் மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் பெனிஃபிட். கவர்மெண்ட் கோட்டாவில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. பட் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் வருஷம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட்டை மாற்றி கொஞ்சம் கொடுப்பாங்க. எல்லா சீட்டுமே மைனாரிட்டி கொடுக்குறாங்களான்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி திருச்சி எஸ்ஆர்எம்ல 50% சீட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 50% சீட் தெலுங்கு மைனாரிட்டியும் கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரே ஒரு சில கல்லூரிகள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க மைனாரிட்டியாக இருந்தாலுமே. பட் திருச்சி எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கு 87 இடங்கள் தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐக்கு 38, 240, மீதி 10 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குங்க. அப்போது கற்பகவனாக இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இட் இஸ் அ நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். மொத்தம் 150 இடங்கள், 30 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் 7 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போக மீதி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் திருச்சி எஸ்ஆர்எம், அடுத்து கற்பகவனாயகா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டிசா நான் மைனாரிட்டி 50 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. மீதி என்ஆர்ஐக்கு 38 இடங்கள். என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருக்குது, லேப்ஸ் ஆகாது. 12 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஒவ்வொரு கல்லூரியாக கொடுத்துருக்கோம். ஸ்ரீ மூகாம்பிகை இஸ் அ மலையாள மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளம் பேசுகிற குழந்தைகள் மட்டும்தான் கலந்துக்க முடியும். தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கணும். ஸோ 100 இடங்கள், 4 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிடும். 35 இடங்கள் மைனாரிட்டி மலையாள மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடைக்குங்க. இதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கல, இது வரைக்கும் அவங்க கொடுக்கறது இல்லை. ஒருவேளை லேப்ஸ் ஆச்சுன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வரும். தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூரில் இருக்கிற கல்லூரி, இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி. 250 இடங்கள். இது 250 இடங்கள் இருந்தாலுமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. 37 இடங்கள் 50 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 50 இடங்கள் 37 இடங்கள் தான் தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். 9 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ தனலட்சுமி சீனிவாசன் அப்படிங்கிறது இட் இஸ் அ தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுங்க. கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கோயம்புத்தூர், இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி. தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, இந்த மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக 50% சீட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 50% சீட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த 53 இடங்கள், 52 இடங்கள் உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி போயிடும். மொத்தம் 144, 6 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தாகூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் 30 இடங்கள் மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரும். 9 OC, BC 8, MBC 5, SC 5. இதில் பாருங்கள் 20 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், இந்த 50 இடங்கள் இது டயசஸ் மூலம் போயிடுங்க, ஸ்டாஃப் கோட்டாவில் போயிடும். ஸோ மீது 2 இடங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் போயிடும் 100 இடங்களில். அப்போ சிஎம்சி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் 30 இடங்கள். இது ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவுங்க, 55,000 60,000க்குள்ளே தான் வரும். அப்போ இதுக்கு காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். தாகூர் மெடிக்கல் காலேஜ் இட்ஸ் அ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். 30 இடங்கள் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் போயிடும். ஸோ தாகூர் மெடிக்கல் காலேஜ். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இட்ஸ் அ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஸோ வேலம்மாளுடைய சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். மொத்தம் 7 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி மேல்மருவத்தூர், இது எல்லாமே பாருங்கள், தாகூர், வேலம்மாள், மேல்மருவத்தூர், இது 3மே ஒரே மாதிரி இருக்குன்னா இதுக்கெல்லாமே காரணம் இட் இஸ் அ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிங்க. டாப் 3ல இருக்கிறது 3மே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரிலாம் 30 சீட்ஸ் வருதுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், முத்துக்குமரன் மாதா மெடிக்கல் காலேஜ் அன்னபூர்ணா. முத்துக்குமரன் இஸ் அ தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ மொத்தம் 42 இடங்கள் தெலுங்கு மைனாரிட்டி கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொடுக்கல. மாதா மெடிக்கல் காலேஜ் பாருங்கள், இது கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ கிறிஸ்டியன் மைனாரிட்டிங்கிறதுனால 52 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் பாருங்கள், இட் இஸ் அ தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். ஸோ தெலுங்கு மைனாரிட்டியாக இருந்தாலுமே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதிகமாக கொடுத்துட்டாங்க. தெலுங்கு மைனாரிட்டி 15 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இது மேனேஜ்மெண்ட்டுடைய விருப்பத்தை பொறுத்து மாறுது. KMCH இட் இஸ் அ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி. கோயம்புத்தூரில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இட் இஸ் அ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். 65% கவுன்சிலிங். ஸோ 30 இடங்கள் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியும் இருக்குது. பனிமலர் இஸ் அ கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம
மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெனிஃபிட் கிடைக்குங்க 52 இடங்கள். லாஸ்ட் 3 பாருங்க. இந்திரா மெடிக்கல் காலேஜ், சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ். இந்த இந்திரா சுவாமி விவேகானந்தா இட் இஸ் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், அதனால் ஒரே மாதிரி இருக்கும். அருணை மெடிக்கல் காலேஜ் இட் இஸ் தெலுங்கு மைனாரிட்டி. ஸோ இந்த 30 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஜெனரல் மேனேஜ்மெண்ட். 52 இடங்கள் தெலுங்கு மைனாரிட்டி அருணை மெடிக்கல் காலேஜுங்க. சென்ட் பீட்டர்ஸ், நந்தா, பிஎஸ்பி. சென்ட் பீட்டர்ஸ் ஒசூரில் இருக்குது, நந்தா ஈரோட்டில் இருக்குது, பிஎஸ்பி சென்னையில் இருக்குது. இந்த 3மே நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். பாருங்கள் ஒரே மாதிரி சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ இது 3 எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போது எந்தெந்த கல்லூரிகள் தெலுங்கு மைனாரிட்டி, எந்தெந்த கல்லூரிகள் மலையாள மைனாரிட்டி, எந்தெந்த கல்லூரிகள் கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. இதில் பாருங்கள் 549 சீட்ஸ் ஓசி கேட்டகரிக்கு வருது. பிசிக்கு 470 சீட்ஸ், 63 ஃபார் எம்பிசி, 60 ஃபார் பிசிஎம், 549 ஃபார் ஓசி, 470 ஃபார் பிசி, 63 பிசிஎம், 356 எம்பிசி, 268 எஸ்சி, எஸ்சிஏ 51, எஸ்டி 17. இந்த 20 வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் மட்டும் போய்க்கலாம். இதுதான் எல்லா ஸ்டேட்ஸோட கிறிஸ்டியன்ஸ் டயசஸ் மூலம் வருவாங்க. 439 இடங்கள் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும், 430 இடங்கள் மைனாரிட்டி இன்க்ளூடிங் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டி சீட்ஸ் ஃபில் ஆகலை சார், தென் கன்வெர்ட் இன்டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் இந்த தேர்ட் ரவுண்ட். ஸோ மொத்த இடங்கள் என்ஆர்ஐ 493, 3206 இடங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இன்க்ளூடிங் சிஎம்சி. ஸோ என்ன காரணத்தினால மைனாரிட்டி கட் ஆஃப் குறைவாகுது, ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கட் ஆஃப் அதிகமாகுது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டால் நீங்கள் கவனிக்க வேண்டிய அடுத்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். இந்த சீனிவாசன் மெடிக்கல் காலேஜும் தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜும் இட் இஸ் அண்டர் சீனிவாசன் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இட் இஸ் வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. இந்த 3மே தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், 3மே தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். இந்த தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுனால ஸோ அதோட சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டிக்கு தான் போகும். பட் இருந்தாலும் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 17 இடங்கள் ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் 17 இடங்கள் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், 122 இடங்கள் மைனாரிட்டி. அப்போ மைனாரிட்டியோட மொத்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட். ஸோ இதனால் விளைவுகள் எப்படி இருக்குது, யாருக்கு கட் ஆஃப் குறையும், யாருக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் என்னென்ன காலேஜஸ் மைனாரிட்டி, எந்தெந்த காலேஜ் நான் மைனாரிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எதுக்கு சார் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் ஜென்ரல் அதாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ற டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற கல்லூரிகள் இது மாதிரி 2-3 தனி யூனிவர்சிட்டி கீழே வந்துடுதுங்க. இது எல்லாமே 21 கல்லூரிகளும் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வரும்போது அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும், அதனுடைய கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பட் பேட்டர்ன் ஒன்றா இருந்தாலுமே எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, இது வந்து அந்த யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.